Algebra exercise 3.1 first sum. Solve the following system of linear equation in 3 variables. First செய்து பாருங்க x plus y plus z is equal to 5. இதை வந்து equation 1 எடுத்துக்குங்க. Next second one 2x minus y plus z is equal to 9. இதை வந்து equation 2 எடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. இது வந்து ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள் ஏதாவது சேமாக இருக்கா பாருங்கள். இப்போ ஒய் வந்து ஒரு ப்ளஸ் ஒய் ஒரு மைனஸ் ஒய் இப்போ வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 ஹியர்ஸ் x plus y plus z equal to 5. Next second equation பாருங்க 2x minus y plus z is equal to 9. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுறப்போ இப்போ 2x plus 1x plus 2x என்ன, இந்த வேரியபிள் பக்கத்தில் நம்பர் இல்லைன்னா மீனிங் 1 plus 2 3x. இப்போ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ப்ளஸ் 1 மைனஸ் 1னா 0. அடுத்தது ப்ளஸ் 2z 1 1 அப்படின்னா 2z ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 5 எவ்வளோ வருது 14. ஈக்குவேஷன் இது வந்து 4ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்டையும் தேர்டையும் எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்டையும் தேர்டையும். செகண்ட் ஈக்குவேஷன் gives 2x minus y plus z equal to 9. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் இங்கே ஒய்யை தான் இங்கே கேன்சல் பண்ணி சேம் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லேயும் ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். இப்போ 2 இன்ட்டு இப்போ இந்த 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 2 இன்ட்டு 2 ஹியர்ஸ் 2 நெக்ஸ்ட் லைனில் எழுதிடுவோம். 2 இன்ட்டு 2 ஹியர்ஸ் இது ஈக்குவேஷன் 2, இது நான் மல்டிப்ளை பண்ணுற நம்பர். தென் செகண்ட் ஈக்குவேஷன் 4x 2 இன்ட்டு 1 மைனஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2 இன்ட்டு 9 18. அதாவது செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் அதே மாதிரி ஒய்யை வந்து ஈக்குவல் பண்ணணும். ஒய் ஈக்குவல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இங்கே ஒய் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அதனால் இந்த 2ஆல் இங்கே மேலே செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் கிவ்ஸ், தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டுமே சைன்ஸ் சேமாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் சிம்பிள் வரணும். நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸ் ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் கொடுங்க, மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் கொடுங்க. இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு மீனிங். இப்போ பாருங்கள் 4xல் 1x போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் 3x. இங்கே சிம்பிள் இம்பார்ட்டன்ட், ப்ளஸில் மைனஸ் போயிடுச்சுன்னா என்னது மைனஸ் பண்ணணும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2y ப்ளஸ் 2y கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸ், இந்த சிம்பிள் பார்க்கக்கூடாது, இங்கே இப்போ சேஞ்ச் பண்ணதை பாருங்கள். மைனஸ் 3z ப்ளஸ் 2z அப்படின்னா மைனஸ் 1z ஈக்குவல் டு மைனஸ் 16 ப்ளஸ் 8. இங்கே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணுறப்ப 18ல் 16 போயிடுச்சுன்னா என்ன வருது 2. சிம்பிள் வந்து ப்ளஸ் 2. இது வந்து இப்போ ஈக்குவேஷன் 5 நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் இப்போ ஈக்குவல் பண்ணணும். எதெல்லாம் ஈக்குவல் பண்ணணும் 4 and 5. ஈக்குவேஷன் 4 என்ன இருக்குது ஈக்குவேஷன் 4 ஹியர்ஸ் 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 5 என்ன இருக்குது 3x minus 1z ஈக்குவல் டு 2.
இப்போ பாருங்கள் இங்கே சேம் சிம்பிளாக இருக்குது. அப்போ இங்கேயும் சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் கொடுங்க. மைனஸ். இப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும்? ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 2z ப்ளஸ் 1z என்னது? 3z ஈக்குவல் டு 14 மைனஸ் 2 12. நெக்ஸ்ட்டு பாருங்கள், z இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 3. கேன்சல் பண்ணிங்கன்னா 3 4s are 12. இப்போ இசட்டோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இசட்டோட வேல்யூ வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Substitute the value. Z is substitute the value. Z equal to 4 in equation 4. 3x plus 2z equal to 14. இப்போ z வர்ற இடத்துல 4 கொடுக்கணும். 3x plus 2 into என்னது வருது? 4 equal to 14. இப்போ 3x plus 8 equal to 14. 3x equal to 14 minus 8. 14ல் 8 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 6. இப்போ x is equal to 6 by 3. கேன்சல் பண்ணுங்கள். 2. எக்ஸோட வேல்யூ என்ன வந்துச்சுது? 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இசட் தெரிஞ்சிச்சு நமக்கு, அதே மாதிரி எக்ஸ் தெரிஞ்சிச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய்யோட ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே என்ன கிடச்சிருக்கு? 2. 2 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ வந்து 4. that is equal to 5. then y is equal to 5. 2 plus 4 வந்து எவ்வளவு? 6. 6ல வேறு ரைட் சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 6. ஆன்சர் வந்து -1. இப்போ பாருங்கள், z தெரிஞ்சிச்சு, எக்ஸ் தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி என்னது? ஒய் தெரிஞ்சிச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்குறாங்க? லீனியர் ஈக்குவேஷனின் 3 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள்ஸையும் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? 2. நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு -1. இசட் இஸ் ஈக்குவல் டு 4. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.